நம்ம எல்லாருமே நியூ இயர்க்கு சில ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். சிலர் அதை வழிமுறையாக ஃபாலோ பண்ணவும் செய்வோம். நிறைய பேர் அந்த முதல் நாள் அந்த வருடத்தோட துவக்கத்தில் நினைக்கிறதோட சரி, அதை தொடர்ந்து பயிற்சி செய்கிறதே இல்லை. அப்படி உங்களுக்கு உதவக்கூடிய சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்றது உண்மையான விஷயமா இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 3 பேரையாவது பாராட்டிடுங்க. பாராட்டு பிடிக்காத மனுஷனே இருக்க மாட்டாங்க. அப்ரிஷியேஷன். இன்றைக்கி நம்மளை யாரையாவது பார்த்து, இன்றைக்கி என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் உடுத்திருக்க சாரி ரொம்ப அழகாக இருக்குது, உங்களோட ட்ரெஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் யாராவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும்? அன்றைக்கி ஃபுல் டே பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவோம், எனர்ஜியாக இருப்போம். அப்போ இதே விஷயத்த நம்மளும் மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு தவறவே கூடாது. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறையாவது சன்ரைஸ் பார்த்துடணும். சூரியன் உதிக்கிற அந்த டயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியன் உதிக்கிறத ஒரு நாளாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி. இந்த தேங்க்யூ அப்படின்ற ஒரு மேஜிக்கலான வேர்டை சொல்லவே மறக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்மளோட கிராட்டிடியூடை எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நம்ம எல்லாரும் நம்மளை எப்படி நடத்தணும் அப்படின்னு, மற்றவங்க எல்லாருமே நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்மளும் அதே மாதிரி தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணணும். யாராவது நம்மளை நம்பி சில ரகசியங்களை சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரகசியங்களை காப்பாற்றணும். நிறைய நண்பர்களை உருவாக்கிக்கிறணும். பழைய நண்பர்களை மறந்துடக்கூடாது. நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோன்னா அதை தயங்காமல் ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும். நிஜமாகவே அப்படி இருக்க முடியலன்னா தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கவாச்சும் செய்யணும். எப்போவுமே யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கவே கூடாது. கவனிக்க கற்றுக்கணும். நம்மளே கவனிக்க கற்றுக்கணும். சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் தான் கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளோட கான்சியஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளால் சந்தர்ப்பங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிற முடியும். எப்போவுமே கோபமாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். எப்போவுமே நம்மளோட தோற்றத்தில், அதாவது நம்மளை வெளிப்படுத்திக்கிறதுல, அது உடையாக இருக்கட்டும், நம்மளுடைய முகமாக இருக்கட்டும், அது ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். அதில் நம்ம ரொம்ப கான்சியஸாக ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளை பார்த்தோன்னா ஒருத்தவங்களுக்கு அட்ராக்ட் ஆகணும். நம்மளை பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளை பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிஸ்கி க்ரியேட் ஆகணும், ஒரு புத்துணர்வு உருவாகணும். அந்த மாதிரி நம்மளை எப்போவுமே நம்ம வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். அதில் கவனம் அதிகமாக வேணும் நம்மளுக்கு. இப்போ பெரியவங்களையோ இல்லை நம்மளோட உயர் அதிகாரிகளையோ நம்ம சந்திக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு நடக்கும்போது, சந்திக்கணும்னு நம்ம நினைக்கும்போது, அதுக்கான காரணத்தோடையும் நம்பிக்கையோடனும் போகணும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு நம்ம பணம் வாங்கவும் கூடாது. ஒரு வேலையை முடிக்காமல் அந்த வேலைக்கான பணத்தை அவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது. அதுக்கான ஊதியத்தை அவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காசிப் பண்ணவே கூடாது. எந்த வதந்தியும் வம்பு பேச்சும் பேசவே வேண்டாம். நம்ம உறவுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டைகளில் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லை. விட்டு கொடுக்குறதுல தயக்கமே இருக்கக்கூடாது. ஒரே சமயத்தில் நிறைய வேலை செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாதீங்க. பணிவாக அதை மறுக்க கற்றுக்கங்க. அதில் எந்த தவறுமே இல்லை. ஒரே நேரத்தில் ரொம்ப பேர்டனாக நிறைய வேலைகளை நமக்கு நம்மளே இழுத்து போட்டுக்கிறாம, இவ்வளோ தான் முடியும், இது முடியாது அப்படின்னு சொல்கிறதுல நோ சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது. வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரியாக சீராக இருக்காது. எதையும் எதிர்பார்க்காதீங்க.
எனக்கு தெரியாது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அதே சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் தயக்கமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு முழுமையாக ஷேர் பண்ணணும். நம்மளுக்கு தெரியாத விஷயத்துக்கு தெரியலை அப்படின்றத ஒரு அக்செப்டன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான, ஒரு சாட்டிஸ்ஃபைடான, ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப்பை கண்டிப்பாக லீட் பண்ண முடியும்.